அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சுப பலன்கள் இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிகம் 8ஆவதாக வரக்கூடிய ராசி காலபுருஷ தத்துவத்தில் உங்களுடைய ராசிக்கு தான் செவ்வாய் பகவான் அதிபதி ஸ்தானம் கொண்ட ராசி விருச்சிக ராசி. மனசில் என்ன இருக்குதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் யாரும் உங்களை பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எதை நினைக்கிறீங்களோ உங்களுடைய இலக்கை அதை நோக்கி தான் இருக்குது. அதே மாதிரி சிறு வயதிலிருந்து கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர் தான். உங்களுடைய பூர்வீகத்தில் எவ்வளோ சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் அதை நம்பி நீங்கள் வாழ்ந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஆமாங்க. சிலரெல்லாம் பார்த்தோம்னா பூர்வீகத்தை விட்டு விலைக்கு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வளர்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் சிலர் பார்த்தோம்னா அந்த பூர்வீகத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் விலகி வந்தால் அமோகமான வளர்ச்சி இருக்கும். அது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சில சூட்சுமங்கள் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பார்த்துட்டோம்னா விருச்சிக ராசிக்காரரு கடினமான உழைப்பாளிகள், சரியான ஒரு டிசைட் எந்த முடிவு எடுக்கணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக கச்சிதமாக முடிவு எடுக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த திறமைகள் எல்லாமே இருந்தாலும் பஞ்சம சனிங்கிற ஒரு ஸ்தானம், அதுக்கு முன்னால் அர்த்த அஷ்டம சனிங்கிற ஒரு நிலை, அப்போது இந்த ஒரு 3 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா சொல்கிற அளவுக்கு சிறப்பு இல்லை. எத்தனை பேருக்கும் நம்ம நல்லது பண்ணணும், 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனசு தான். கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்கிற நபர்கள் நாம் தான் விருச்சிக ராசி. ஏன்னா படித்திருந்தால் பெரிய பொசிஷனில் இருப்பீங்க. சிலரில் பார்த்தோன்னா ஆராய்ச்சி துறையில் இருப்பீங்க. சிலர் பார்த்தோம்னா விவசாயத்துறையில் பெரிய பெண்ணி பெடல் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கொண்டவங்க. ஆராய்ச்சி மட்டும் இல்லை, அமோகமான சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சட்டத்துறையிலும் இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர். படிக்காமலே இருந்தால் கூட மற்றவங்களுக்கு நாட்டாமல் சொல்லக்கூடிய அளவில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆமாங்க, இது உண்மை. விருச்சிக ராசிக்காரருக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஆனால் எல்லாம் இருந்தாலும், ஆனால் 4 பேருக்கு நல்லது செய்கிறவங்களா தான் நாம் இருந்துமே தவிர, ஆனால் நாம் நல்லா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அது இந்த 3 வருஷத்தில் இருக்குது. அதுக்கு காரணம் சில கிரக பெயர்ச்சிகளும் கிரக நகர்வுகளும் சொல்லக்கூடிய சில சூட்சுமங்களும் நமக்கு அது ஒரு பலவீனத்தை கொடுத்தாலும், ஆனால் 4 பேருக்கு மத்தியில் நல்லா வாழ்கிற மாதிரி தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோம். மனசுக்குள்ளே வேதனைகள் தான். ஏன்னா இது எல்லா விதத்தில் பார்த்தோம்னா பணச்சிக்கல்கள் ஒரு விதத்தில் வந்திருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா மனசு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருந்திருக்கு. அந்த மனசு நிம்மதி இல்லைங்கிறது எப்படின்னு தெரியுங்களா? குடும்ப ரீதியிலேயே சில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். நாம் கச்சிதமாக இருக்கிறோம், அன்னையிலேருந்து நாம் கரெக்டு கஷ்டப்பட்டோம் பாடுபட்டோம் ஓகேங்கிற அளவுக்கு தான் இருந்தோம். குறை சொல்லவே முடியாது. ஆனால் குறை சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க இல்லையா? கூட பிறந்த பிறப்புகள் அப்படி ஏட்டிக்க போட்டியாக நிற்பாங்க. எத்தனையோ நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாலும் என்னத்தை பண்ணிட்டுங்கிற அளவுக்கு கேள்விகள் வரும். இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்க கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு தொழிலைய விரயங்கள், வேலை வாய்ப்புகளில் சில சிக்கல்கள் நடந்து இன்றைக்கி வருமானம் தடப்பட்டிருக்கும். இல்லையா? வர்ற வருமானம் 10ல் கண்டிப்பாக இந்த சூழ்நிலை தான் விருச்சிக ராசிக்காரர் இப்போ சந்திச்சிருப்பீங்க. பார்க்குறதுக்கு பெரிய அளவில் இருந்தாலும் மன அளவில் இன்றைக்கி ஒரு யானைக்கு உண்டான ஒரு பலமும் ஒரு குதிரைக்கு உண்டான வேகமும் இருந்தாலும் இன்றைக்கி நாம் நிதானமாக நின்று யோசிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோமே தவிர ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன், மன நிம்மதி இல்லை. இந்த சூழ்நிலை மாறக்கூடிய சந்தர்ப்பம் தான் இந்த பிப்ரவரி மாதம். காரணம், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் லாபாதிபதி. அந்த லாபாதிபதி மட்டும் இல்லாமல் அட்டமாதிபதியும் அந்த புதன் பகவான் இந்த 4ஆம் தேதியே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். சரிங்களா? அந்த இடத்த குரு பகவான் பார்க்குது. 8ல் இருக்கிற குரு அலைச்சல் கொடுத்துட்டார். எத்தனை பேருக்கும் நீங்கள் யார் எதிரியோ அவங்களுக்கு தான் சாதகமாக போச்சு, நமக்கு பாதகமாக போச்சு. உங்களுடைய உழைப்பால் மற்றவங்களுக்கு தான் லாபத்தை வந்தது, உங்களுக்கு நட்டம்தான் வந்தது, கஷ்டம்தான் வந்தது, உங்களுக்கு வர வேண்டியதை வரல. இதுதான் நீங்கள் அனுபவிச்சிங்க. சரிங்களா? ஆனால் இந்த சுகம் நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த 4ஆம் இடத்தில் ராகு இருந்தார் பார்த்தீங்களா? என்னாச்சு? குடும்ப வாழ்க்கையில்
அதாவது பார்க்குறவங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சு நமக்கு வந்து ஒரு நிம்மதி படுத்த தூக்கம் இல்லைங்க, முள்ளு குத்துற மாதிரி இருக்குங்க, சிறு பிரச்சனைங்க பெருசாக பாதிக்கப்பட்டுருச்சு, ஒரே மிஸ்டேக்கில் டோட்டலாக எல்லாம் லாஸ் ஆகி போச்சு. இப்படி தான் வந்துட்டுருக்கும் எல்லாம் ஒரு விதத்துலையும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வீடு வாசல் மண்மனை ஒரு இடம் வாங்குறதுலேருந்து எல்லாம் பிரச்சனை. ஒரு இடமே இருந்தாலும் விற்க முடியல. சில பிரச்சனைகள் 10 ரூபா நம்ம பணம் வந்து இருக்குது, ஆனால் நம்ம 1 ரூபா வாங்கியிருப்போம், ஆனால் நம்ம பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. இப்படி வந்து ஏதோ ஒரு சிக்கல்கள் எல்லாம் கொடுத்து அந்த நிலை மாற்றக்கூடிய வாய்ப்புகள். அது இல்லாமல் சுக்கிரன் 6ஆம் தேதி அதாவது 4ஆம் இடத்திற்கு போகும்போது உங்கள் ராசிநாதன் இல்லையா, சரிங்களா, மன்னிக்கணும், அதாவது 7ஆம் அதிபதி இல்லையா, அப்போது அந்த 7ஆம் அதிபதிங்கிறது நம்ம ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு மக்கள் தொடர்பு, ஜன சப்போர்ட்டு. அந்த ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்திற்கு போகும்போது கண்டிப்பாக அது வீடு மண்மனை பொன்பொருள் ஆடம்பரம் செல்வாக்கு வண்டி வாகனம், சரிங்களா, ஏற்கனவே எல்லாம் உருவாக்கணும், ஒன்றுமே வந்து நினச்ச மாதிரி ஒன்றும் முடியல, கைவிட்டு போனது தான் மிச்சம், சரிங்களா. இல்லாதவன் வாழலாம், ஆனால் இருந்தவன் இழக்கக்கூடாது, இதுதான் உண்மை. அப்படிங்கிற போது நாம் சில நல்லா இருந்த ஒரு பொசிஷன்லேருந்து அப்படியே இறங்கி வந்த சூழ்நிலைகள் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாக போகுது. அதனால் கவலையை விடுங்க, கஷ்டத்தை மறங்க, நினச்ச இலக்கை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க, சரிங்களா. சூரியன்கிறது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகாதிபதி. ஏன்னா கர்மஸ்தானங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தில் ஏற்கனவே கேது பகவானும் உட்கார்ந்துட்டார். நாளும் தெரியும், ஞானம் தெரியும், அறிவு தெரியும், வித்தை தெரியும், எது எப்படி செஞ்சால் கச்சிதமாக இருக்குங்கிறது புரியும். ஆனால் அதைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தானே நம்ம பயன்படுத்த முடியும், ஆச்சுங்களா. நாளும் தெரிஞ்சவங்கள்லாம் புத்திசாலிகள்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக புத்திசாலிகள் தான், ஆனால் சந்தர்ப்பம் கிடைச்சா தான் புத்திசாலிகள். ஆனால் அப்படி 10ஆம் பாவகாதிபதி 3ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்து அது ஒரு யுத்தம் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த 13ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த சூரியனும் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போய் அந்த சூரிய பகவான் கரெக்டாக 10ஆம் இடத்தையே பார்க்குறார், ஆச்சா. அப்போ தொழிலில் அற்புதமான மெஜாரிட்டி, சரிங்களா. காத்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, வாய்ப்பு எதிர்பார்த்துருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. மாற்றத்தை அடைய போகிறீங்க. ஒரு அரசாக இருந்தாலும் சரி, அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சாதிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் அடைஞ்சிருவீங்க, கண்டிப்பாக இது நிச்சயம், சரிங்களா. அதில் பார்த்தோம்னா அது செவ்வாயும் பார்க்கும்போது 23ஆம் தேதி இந்த மாத கடைசியில் அது 4ஆம் இடத்துக்கு போகுது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது உங்கள் ராசி நாதன், ஆச்சுங்களா. அந்த 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது. அதே குரு பலம், குரு பார்வை வாங்கிறதும் சிறப்பு. அந்த பார்வை உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ தொழில், நீங்கள் நினச்ச வாழ்க்கை, தெய்வாம்சம் பொருந்திய தெய்வ சக்தி பக்தி, இறைவன் கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது எல்லாம் உங்கள் பாக்கியங்கள் கிட்டும், சரிங்களா. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற மனச்சங்கடங்கள் தீரும், ஆரோக்கியம் செலுசிலப்பாகும், உற்சாகம் பிறக்கும், சரிங்களா. பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்குது. குழந்தைங்கள் மேலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து அதாவது தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அது வந்து கொஞ்சம் கவனித்து பொறுமையாக நிதானித்து பார்க்கணும், சரிங்களா. இப்படி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பதுனால சில வாய்ப்புகளை நாம் தான் சரியாக பயன்படுத்திக்கணும். நேரம் நல்லா இருக்கிற போது நாம் வந்து அது வந்து ஓடி வந்து உதவி செய்யாது, நாம் வந்து தேடி போய் பயன்படுத்திக்கணும். அதனால் இந்த பிப்ரவரியில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது, மாற்றமே இல்லை. இருந்தாலும் ராசி பலன்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். ராசி பலன்கிறது சந்திரன் மதி, விதிங்கிறது லக்னம். அது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரியும். ஏன்னா ஒருத்தர் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா யோகமான திசைகள் நடக்கும், எத்தனையோ யோகங்கள் இருக்குது, அதிர்ஷ்டங்கள் இருக்குது. ஒரு பிறப்பு ஜனன ஜாதகத்தில் நமக்கு என்ன பிடிச்ச கலரு, நிறம் என்ன, நம்மளுடைய வீடு வாசல் திசையில் எது நல்லா இருக்கும், எந்த மாதிரி தொழில் செய்யலாம், எந்த மாதிரி ஒரு நட்பு வட்டாரங்கள் அமையும், எந்த மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு ரீதி எப்படி இருக்கும், இதெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இதை மட்டும் சொன்னால் போதும். எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாகவே உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. நம்மளுடைய காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தணுங்கிறதுக்கு நம்மளுடைய ஜாதகம் சாதகமாக இருக்கணும், சரிங்களா. இப்போது கோச்சார அடிப்படையில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருப்பது ஒரு அற்புதம்தான். இருந்தாலும் பிறவி ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே சமயம் இந்த பிப்ரவரியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு மாற்றங்களும் ஒரு திருப்பு முனையாக சுவாரஸ்யமான சில சிறப்பம்சங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் கண்டிப்பாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.